ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை பூரும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துகில் வைத்தடி போற்றுகின்றேனே. நானின் செய்யும் இனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசஜித தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசி விரதத்தின் மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிக முக்கியமான விரதமாகும், அதுவும் விசேஷமும் கூட. அந்த ஏகாதசி விரதத்தை உபவாசத்துடன் இருப்பது மிகவும் நன்மை தரும். இந்த ஏகாதசி என்று சிரார்த்தம் திதி வந்தால் அன்றே சிரார்த்தம் செய்ய வேண்டும். சிரார்த்த விசேஷ போஜனமும் அன்றே செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் சிரார்த்தம் பங்கமாகும் என்று கூறுகிறது. சிரார்த்த தினத்தன்று ஏகாதசி, அதாவது சிரார்த்த தினமன்று சிரார்த்த போஜனம் செய்வதால் ஏகாதசி விரதம் பங்கமாகாது என்று பஞ்சாங்கம் கூறுகிறது. இது சிரார்த்த கர்த்தாவுக்கு மட்டும் பொருந்தும். உபவாசம் உள்ள மற்ற ஞானிகள் சிரார்த்த பூஜனம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் விரதம் பங்கமாகும் என்று பஞ்சாங்கம் கூறுகிறது. அதே போல ஏகாதசி விரத அனுஷ்டான முறைகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏகாதசி விரதம் இருக்க நினைப்பவர்கள் கார்த்திகைக்கு, அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்பு கைசிக ஏகாதசியிலாவது மார்கழி மாதம் பௌர்ணமிக்கு முன்பு வரும் வைகுண்ட ஏகாதசியிலாவது ஆரம்பிக்க வேண்டும். ஏகாதசிக்கு முன்பு தசமி என்று காலையில் எண்ணெய் ஸ்நானம் செய்து காலையில் சிற்றுண்டியும் மதியம் போஜனமும் செய்யலாம். அதன் பிறகு உபவாசம் ஆரம்பித்து மறுநாள் ஏகாதசி என்று அன்று முழு நாள் விரதம் இருந்து, அதாவது உபவாசம் இருந்து, அந்த ஏகாதசி என்று இரவு கண்விழித்து ஸ்ரீமத் நாராயணன் மீது பஜனையும் ஸ்தோத்திரங்களையும் புராணங்களையும் படித்து மறுநாள் அதிகாலை சூரிய உதயத்தின் போது துவாதசி அன்று அகத்திக்கீரையுடன் சேர்ந்த அன்ன போஜனங்களையும் படையல் செய்து அதிதிகளுடன், அதாவது விருந்தினர்களுடன் போஜனம் செய்ய வேண்டும். இவ்வாறு ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி இந்த ஜென்மத்தில் வேண்டிய இகபர சுகங்களை அடைந்து மறு ஜென்மத்தில் மறுபிறவி இல்லாத ஸ்ரீ வைகுண்ட பதவி என்னும் ஈடு இணையற்ற பெரும் பதவியை அவர்கள் அடைவார்கள் என்று அனைத்து புராணங்களும் கூறுகிறது. ஏகாதசி விரதத்தை கூற முடியாத புராணங்களே இல்லை. அந்த அளவிற்கு இது சிறப்பு வாய்ந்த ஏகாதசி விரதமாகும். வணக்கம்.